பெசன்ட் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மாநகராட்சி அலுவலகத்தில் உதயநிதி ஸ்டாலின் தனது வேட்டு மாநகராட்சி அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். அவர் இந்த மாநகராட்சி அலுவலகம் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு குழுமி இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பை அளித்து வருகின்றனர். அந்த காட்சியை நாம் தற்போது நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரசன்ட் சாலையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பிரசன்ட் சாலையில் அவர் சாலையில் இருபுறமும் பொதுமக்கள் சூழ்ந்திருக்க அவர் தற்போது தனது வேட்புமனுவை இரண்டாவது முறையாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தனது இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக அவர் தற்போது இந்த அலுவலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். உடன் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உடன் வந்திருக்கிறார். அதே போல என்ஆர் இளங்கோ உடன் இருக்கிறார். அவர் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கிறார். அவர் தற்போது மாநகராட்சி இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கான சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆர் சுகந்தியிடம் தனது வேட்புமனுவை இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார். தற்போது அதற்காக அந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இந்த பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து தற்போது மாநகராட்சி அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்து வருகிறார். கடந்த 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்கப்பட்டது. அன்றைய தினம் முதல் நாள் வேட்புமனு நடைபெற்றது. அதன் பிறகு அன்றைய தினம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது வேட்புமனுவை கொளத்தூர் தொகுதியில் தாக்கல் செய்தார். அதன் பிறகு அடுத்த வந்த 31 ஆகிய நாட்கள் விடுமுறை என்பதால் வேட்புமனு தாக்கல் நடைபெறவில்லை. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இரண்டாவது நாளாக வேட்புமனு தாக்கல் நடைபெறுகிறது. இன்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். இந்த தொகுதிக்கான தேர்தல் நடத்தும் அலுவலர் சுகத்தியிடம் தனது வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் படிவம் 2B மற்றும் படிவம் 26 ஆகியவற்றை பூர்த்தி செய்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் நேரில் சென்று வழங்க வேண்டும். அந்த பணிகளை தற்போது மேற்கொண்டு வருகிறார். ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அவர் கையொப்பமிட்டு மற்றும் வைப்பு தொகை கொடுக்கப்பட்டு இந்த வேட்புமனு என்பது தாக்கல் செய்யப்படும். அந்த பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. மோனிகா, தமிழரசு இரண்டாவது முறையாக அதே தொகுதியில் போட்டியிடுகிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கள நிலவரம் எந்த அளவிற்கு சாதகமாக உள்ளது? மோனிஷா, இப்போ இந்த தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி அப்படிங்கிறது 2011ஆம் ஆண்டு பிரிக்கப்பட்டு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி ஒரே தொகுதியாக கொண்டு வரப்பட்டது. இந்த தொகுதி பிரிக்கப்பட்டதிலிருந்து 3 முறை 2011, 2016, 2021 ஆகிய 3 முறையும் திமுக இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தொகுதி திமுக ஒரு பலம் பொருந்திய தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது. அதற்கு முந்தைய ஆண்டுகளிலும் இந்த சேப்பாக்கம் தொகுதியில திமுக வேட்பாளர்களே அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த முறையும் இதே தொகுதியில உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தாரு. அந்த நிலையில இது ஒரு சாதகமான திமுக ஒரு சாதகமான தொகுதியாகவே பார்க்கப்படுது. இதற்கு இந்த தொகுதியில அதிமுக சார்பில் ராஜாராம் போட்டியிடுகிறார். அதே போல நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆயிஷா பேகம், அதே போல தமிழக வெற்றி கழகம் சார்பில் டி செல்வம் ஆகியோர் இந்த தொகுதியில சேப்பாக்கம் தொகுதியில போட்டியிடுறாங்க. இந்த தொகுதியில இன்னும் முக்கியமா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா சேப்பாக்கம் தொகுதி உருவாக்கப்படுவதற்கு முன்பாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி உருவாக்கப்படுவதற்கு முன்பாக 1996, 2001, 2006 ஆகிய தேர்தல்கள்ல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இந்த தொகுதியில தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் இந்த தொகுதியில போட்டியிட்டு 93,285 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இப்ப இந்த முறை நடைபெறக்கூடிய தேர்தலையும் திமுக உதயநிதி ஸ்டாலினுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கி தற்போது 2வது முறையாக அவர் போட்டியிடுகிறார்.
அவருக்கு எதிராக அதிமுக சார்பில் ராஜாராம், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆயிஷா பேகம், தமிழக வெற்றி கழகம் சார்பில் இப்ப புதிதா அந்த கட்சியில இணைந்த டி செல்வம் ஆகியோர் இந்த தொகுதியில உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடுறாங்க. இருந்தாலும் இந்த தொகுதியில திமுக அதிமுகவுக்கு இடையேதான் அதிக போட்டி இருக்கிறதா பார்க்கப்படுது. இருப்பினும் கூட தொடர்ந்து இந்த தொகுதியில திமுக வெற்றி பெற வரக்கூடிய சூழல்ல திமுகவுக்கு ஒரு பலம் வாய்ந்த தொகுதியாகவும் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுவதால் இது ஒரு நட்சத்திர வேட்பாளர் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியாகவும் இது மாறி இருக்கிறது. தற்போது உதயநிதி ஸ்டாலின் பெசன்ட் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மாநகராட்சி அலுவலகத்தில் இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் சுகந்தியிடம் தனது வேட்புமனு தாக்கலை மேற்கொண்டு வருகிறார். மோனிஷா, உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்ததை அடுத்து எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார்? ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தனது குட்டி முன்னாடி வந்துரு. இங்க வா. அவங்க சார் சார் என்ன சார் கொஞ்சம் இல்ல நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம். அது கொடுத்துட்டோம். ஏற்கனவே